வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சர் பார்த்திங்கன்னா பார்த்திபன் அவர்கள். ஸோ இவர் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகளை எப்பொழுது வெளியிடுவார், டிஎன்எஸ்டிசி 2026 அந்த மாபெரும் அறிவிப்பு எப்பொழுது வரும், 2025 டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பரான சேலரி கிரெடிட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியோடைய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், ஸோ தனியார் அந்த தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள், ஸோ தற்காலிகமாக பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக எடுத்துகிட்டு இருக்காங்க 100 நாள் மாதிரி கான்ட்ராக்ட் பீரியடில். ஸோ தற்சமயம் அதிகப்படியான போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் டிரைவர்கள் இந்த டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, அந்தந்த மாவட்ட பணிமனைகளில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் போக்குவரத்து கழகம் சம்மந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் 2026 மிகப்பெரிய அளவில் வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க போக்குவரத்து துறை. ஸோ போக்குவரத்து துறையின் சார்பாக கிட்டத்தட்ட 28,000 காலி பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கிய அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இருக்காங்க போக்குவரத்து கழகத்தில். 28,000க்கும் மேற்பட்ட நபர்கள் உடனடியாக டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேர் எடுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இந்த அறிவிப்புகளை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உண்மையான தகவல் தான். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஸோ நீங்களும் இந்த போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய வேலைகளில் ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகள் என்னென்ன தேவைகள் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இது ரெண்டுமே வேணும். டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக இந்த டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக மட்டும்தான் இந்த கண்டக்டர் லைசன்ஸு அந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத உங்களால் பெற முடியுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரியான புதிய அறிவிப்புகள் தினசரி வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அந்த பணிமனைகள் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணிமனைகளும் ஆயிரக்கணக்கான நபர்களை எடுக்கிறாங்க தற்காலிக முறையில். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிமனை ஆட்களும் சரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தற்காலிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்தந்த டிப்போ ஸோ அந்தந்த பணிமனைகளை அணுகி நீங்கள் உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் நடத்துனர் லைசன்ஸை காட்டி பணிகளை பெற்றுக்கொள்ளலாம். உடனடியாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ தினசரி சம்பளம் ப்ளஸ் படிக்காசு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அதிக அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. 2025 டிசிசியோடைய சம்பளம் இன்னும் நிறைய பேர் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட் எதுவுமே இன்னும் சப்மிட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். 2025 டிசிசியோடைய நியமனத்தில் இன்னும் ஒரு 850 பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் விரைவில் வரலாம். டிஎன்எஸ்டி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.